Hi students, welcome to our academy. Sir, என்ன பார்க்க போறோம் பாருங்க. நம்ம வந்து group 4 2025 கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போற மாதிரி இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய வினாக்களை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த அதன்படி பார்த்தா யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாபிக் வந்து பாருங்க. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் क्वेश्चंस வந்து டிஎன்பிசில கேட்டுட்டே இருக்காங்க. அதுவும் group 4 னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டாவே போதும் 2 முதல் 3 क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அந்த டாபிக் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய வினாக்களை பத்தி நம்ம விவாதிப்போம். ஓகேங்களா? முதல்ல பாருங்க. சார் முதல் क्वेश्चனே பாப்போம். தீரன் சின்னமலையை பத்தி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? தீரன் சின்னமலையை பற்றிக்கான கூற்றுகள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தீரன் சின்னமலையை பத்தி ஒரு இதுல வந்து பார்த்தா எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொங்கு நாடுனா என்னப்பா முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்து கொங்கு நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு என்பது கோயம்புத்தூர், சேலம், திண்டுக்கல், கரூர் சரி அந்த சைடு இருக்கக்கூடிய பகுதியை என்ன சொல்லுவாங்க? நீலகிரி கூட சொல்லலாம். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க. அந்த பகுதியை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள் தான். சரிங்களா? இவர் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர். கரெக்டான ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் அப்படி கொடுத்துருக்காங்க. சார், இது இந்த விஷயம் தான் உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். பிரெஞ்சுக்காரர்களும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு நபர் தான். என்ன விஷயம் நடந்திருக்கும் நம்ம பின்னாடி நான் சொல்றேன். முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யாருன்னா இங்க இருக்கிறது வந்து பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க. திப்பு சுல்தான் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மைசூர் வார்களையும் சரி, அதாவது 2வது மைசூர் வாரில் தான் அவர் ஈடுபட்டு இருப்பார். ஓகேங்களா? அந்த 4 மைசூர் வார்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா திப்புனுடைய அப்பா வந்து ஐதர் அலி. சரி, அந்த 4 மைசூர் போர்லையுமே வந்து அவங்களுடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். கண்டிப்பா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான போரிடாரு. அதனால இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க? பயிற்சி அளிக்கப்பட்டதா இருக்கலாம். சரிங்களா? அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தா இதுவும் கரெக்டான ஒரு விஷயம் தான். அடுத்து பாருங்க. 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக அவர் வந்து போரிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இது வந்து தூக்கிலிட்டப்பட்ட அந்த டேட் ரொம்ப முக்கியம். 1805 ஜூலை 31 சங்கரகிரி கோட்டை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை. சங்கரகிரி. சரிங்களா? சங்கரகிரி கோட்டை, சங்ககிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக சொல்றாங்க. இது வந்து பார்த்தா தவறான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தா பிரிட்டிஷுக்கு எதிராக தான் வந்து போராட்டமே பண்ணியிருப்பார். சரிங்களா? அப்போ கப்பம் கட்ட முடியாத ஒரு பிரச்சனைக்காக பண்ணவே எல்லா விஷயமே நடந்திருக்கும். அப்போ இதுல சொல்லப்பட்ட கூற்றுகள்ல வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் கூற்றும் 2வது கூற்றும் மட்டும்தான் சரி. அப்போ ஆன்சர் வந்து சி நம்ம சொல்லணும். இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டார் என்பதுதான் உண்மையான விஷயம். சரி, தீரன் சின்னமலையை பத்தி வேற என்ன சார் எக்ஸாம் பாயிண்ட் அப்படியே கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் நான் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. சார், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் 1756 முதல் 1805 வரை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இருந்திருப்பார். இவர் 1856 சரிங்களா? சரிங்களா? அது வந்து சொல்லுவாங்க. சார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பழையார் கோட்டை, சரிங்களா, மன்றடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். சரி, அந்த குடும்பத்தில் பிறந்திருப்பார். இவங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் என்னது? தீர்த்தகிரி. இதோட எக்ஸாம் பாயிண்ட் கேட்பாங்க. தீர்த்தகிரி. சரிங்களா? அவர் தான் வந்து பார்த்தா தீர்த்தகிரின்னு சொல்லுவாங்க. இவர் எதுக்கு சார் தீரன் சின்னமலை என்ற பேர் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முக்கியமான வேலை என்றது பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டாம பண்ற வேலை. சரிங்களா? ஒரு கந்துவட்டி எதுனா கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறது, இல்லை ஊர்ல எதுனா ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்கிறது அந்த தீர்த்தகிரியோட வேலையாவே இருந்தது. சரிங்களா? ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமானது திப்பு சுல்தானுடைய ஒரு முகவர் இருப்பார். அவர் வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணுவார்? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கப்பம் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி நடந்திருக்கும். இங்க பாருங்க. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல இருக்கக்கூடிய சின்னமலை தான் அவனுடைய ஊர். சரிங்களா? அந்த சின்னமலையானது இந்த வரிப்பணத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு போய் திப்பு சுல்தான் சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லியிருப்பார். அதனால தான் அவருடைய பேர் என்ன சொல்லுவாங்க? தீரன் சின்னமலை என்ற பேரே வந்திருக்கும். அப்போ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் திப்புவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் இருந்திருக்கார். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? மீண்டும் அவங்க படைகள் அமைச்சிருப்பாங்க. அவருடைய படைகள், சுல்தானுடைய படைகள் வந்திருக்கும். நொய்யல் ஆற்றங்கரையில் மிகப்பெரிய போர் நடந்திருக்கும். அந்த நொய்யல் ஆற்றங்கரையில் தீரன் சின்னமலை அவர்கள் தான் ஜெயிப்பார். ஓகேங்களா? அவருடைய வசனமே பாருங்க. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில உள்ள சின்னமலை தான் வரிப்பணத்தை பிடிங்கி கொண்டு சென்று விட்டது என்று போய் சொல்லிட்டு தைரியமா சொல்லியிருப்பார். அதனால அவருக்கு தீரன் சின்னமலை என்ற பேர் வந்தது. அப்போ இந்த நொய்யல் ஆற்றங்கரையில் இந்த போர் நடந்தது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதனால ஒரு நடைபெற்ற போர்கள்லாம் இருக்கு. நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சு. அவருடைய இயற்பெயர் என்னது? தீர்த்தகிரி. அதாவது பழையர் கோட்டை மன்றாடியார் குடும்பத்தை சேர்ந்தவர். குடும்பம் என்பது என்ன பார்த்தா ஒரு பஞ்சாயத்து போன்ற வேலையை பார்த்துருந்தாங்க. ஓகேங்களா? கப்பம் கட்ட முடியாது. கடைசி காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இருப்பார். அதனால என்ன பண்ணுவாங்க? இவர் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் திப்பு சுல்தானோட சேர்ந்து என்ன பண்ணிப்பார்னா போராட்டத்தில் மைசூர் போரிலும் கலந்து கொண்டிருப்பார். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சார், நம்ம அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாருங்க. சார், அடுத்து 1806 நடந்த வேலூர் புரட்சியினுடைய பின் விளைவுகளை பற்றி கூறப்படும் கொடுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுல எது நாட் ட்ரூ, எது தவறாக கொடுத்துருக்கான்னு கேட்கிறாங்க. பார்க்கலாம். முதல்ல
திப்புனுடைய மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டது. ஏன்னா திப்புனுடைய மூத்த மகன் பதே ஹைதர், அது மட்டும் இல்லாமல் திப்புனுடைய இளவரசர்கள் வந்து பார்த்தா 12 பேர் இருந்திருப்பாங்க. சில ஜமாலுதீன் என்பதுதான் அந்த புரட்சிக்கு மிக முக்கியமான ஒரு ஆளாக சொல்லப்படுறது. ஜமாலுதீன் சொல்லுவாங்க. அப்போ 12 இளவரசர்களில் முக்கியமான ஆள் யாருன்னா ஜமாலுதீன். ஜமாலுதீன் இவர் தான் ரொம்ப முக்கியமா, அந்த போருக்கே ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த திப்புனுடைய மகளை கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். பதே ஹைதரோட சேர்த்து மூத்த மகனும் சேர்த்து அனுப்பினாங்க. ரைட்டு. அடுத்து கர்னல் கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. தான், ஏன்னா அவர் தான் ஆற்காட்டிலிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு, 9 மணி அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய 800 பேருக்கு மேல சுட்டு கொண்டு நபர் அந்த கழகத்தை உடனடியாக அடக்கியிருப்பார். அப்போ அதெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடா வெகுமதியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கப்பட்டதுதான். ரைட்டான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, வில்லியம் பெண்டிங் வந்து இங்கிலாந்துக்கு திரும்பி அழைக்கப்பட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய ஆளுநராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தான். அதாவது வில்லியம் காமென்ஸ்டிங் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவாங்க, இங்க சரியா ஆட்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு அழைத்து கொண்டு செல்வார்கள். அடுத்து பார்க்கலாம், புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டதா? கிடையாது. ஏன்னா புதிய ராணுவ முறையினால தான் அங்க பெரிய பிரச்சனையே வந்தது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தா தாடியை வைத்துக் கொள்ள வேண்டும், அப்புறம் நெற்றியில் வந்து திலகம் விடக்கூடாது, மீசையை வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரி ராணுவ விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம அக்னியுடைய தலபாகை என்பது ரொம்ப முக்கிய உடனடி காரணமா நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த காரணங்களால் தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்சியானது வந்து ஆரம்பித்திருக்கும். அப்போ புதிய ராணுவ முறைகளால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா என்ன சொல்றாங்க, அந்த புரட்சி முடிந்ததுக்கு பிறகும் கூட இங்க புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு மட்டும் தான் இந்தியாவுக்கு கூட்டு போயிட்டாங்களா? கிடையாது. சரி, இங்கிலாந்து கூட்டு போனாலா? கிடையாது. கர்னல் சரிங்களா கிராடக், சரிங்களா, கர்னல் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமை தளபதி இவர் தான் கிராடக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் அக்னி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார். சரிங்களா, அக்னி ஒரு துணை தளபதி மாதிரி இருப்பார், ராணுவத்தினுடைய துணை தளபதியாக கூட இருந்திருப்பாரு. இந்த அக்னி தளபதி என்பது உடனடி காரணமா நம்ம சொல்லப்படுது. அப்போ புதிய ராணுவ விதிமுறைகளானது என்ன சார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சரி, ஆனால் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் தவறான ஒரு விஷயம். ஆன்சர் டி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, அடுத்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சில திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னாப்பா முதல்ல வந்து பார்த்தோன்னா அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வந்து வெளியிட்டவர் யாருன்னா நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சு மதுரை சோகர் தான் வெளியிட்டாங்க. சார் என்ன சார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 1800 இந்த காலகட்டம் 1800 இந்த ஜூன் மாதம் சொல்லுவாங்க. சரிங்களா, ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கும். இந்த அறிக்கை என்ன சார் சொல்லியிருப்பாங்க அந்த மறுசோகலம்னா, ஜாதி சமய இணைய பாகுபாடின்றி பொதுவாக இருக்கக்கூடிய எதிரியான ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறவங்க மட்டும் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அறிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சார் ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்கற வாய்ப்புகள் இருக்கு. நவாப் கோட்டையினுடைய முன் சுவர், சரிங்களா, நவாப் கோட்டையோட முன் சுவரிலும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில், சரிங்களா, ஸ்ரீரங்கம் கோயில் என்ன பண்ணிருப்பாங்க, அவருடைய சுற்றுச்சூழலில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவருடைய அந்த பிரகடனமானது வெளியிடப்பட்டிருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரகடனமானது ரிலீஸ் பண்ணப்பட்டு ஒரு 20,000 மக்கள், சரிங்களா, ஒன்றியத்திற்கு சின்ன மருதவர்கள் உடனே என்ன பண்ணிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பார்த்தா இது மேலே அந்த புரட்சியை வந்து அடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா 20,000 பேர் சேர்த்துறாரு. அதனால என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயருடைய படைகள் என்பது சிலோன், மலேயா அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையுமே வந்து இங்கே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த புரட்சியானது ஒடுக்கப்பட்டிருக்கும். இதான் வந்து பார்த்தா தென்னிந்தியாவினுடைய புரட்சி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது 2வது பாளையக்காரர் கிளர்ச்சி கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. சில ஞாபகம் வச்சுங்க. இப்போ திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா மரு சகோதரர் அவர்கள். சார் அடுத்து பாருங்க. சார் அடுத்து ஓடா நிலையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலை அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. சரிங்களா, இவர் ஓடா நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை அமைத்துக் கொண்டு ரொம்ப ஆண்டு காலமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பார். என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இவர் நான் முதலே சொன்ன விஷயம் தான். முதல் வந்து பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் திப்புனுடைய முகவர் முகமது அலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவார், தோத்து போயிருப்பார். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாருன்னா திப்பு ஆனவர்கள் இந்தியா வந்து ஆங்கில பொதுவான எதிரினால ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. இவங்க யாரும் தீரன் சின்னமலையும் தீரன் சின்னமலை அவர்களும் நம்மளுடைய திப்புதானும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. ஆனா அந்த நொய்யல் ஆட்டங்கள் என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிருப்பாரு. அடுத்து நடந்த இன்னும் நிறைய போர்கள் நடந்திருக்கு. என்ன போர்கள் நடந்திருக்குன்னு பாருங்க. அடுத்து காவிரி கரையில் போர், சரிங்களா, காவிரி கரையில் போர் என்பது 1801. அடுத்து ஒடாநிலை, சரிங்களா, இங்கே நடந்திருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக 1802. சரிங்களா, 1803 வந்து பார்த்தீங்கன்னா அரச்சலூர் என்ற இடத்துல நடந்திருக்கும். அரச்சலூர் வந்து பார்த்தீங்கன்னா 1804 நடந்திருக்கும். சரிங்களா, அப்போ இந்த 3 போர்களை அவர் வெற்றி பெற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த கோட்டையினுடைய ரகசியமானது அங்க இருக்கக்கூடிய சமையல்காரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு அந்த சங்ககிரி கோட்டையில் 1805 ஜூலை 31 தூக்கில் இடப்பட்டிருப்பார். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அவருடைய போர்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அளிக்கப்பட்டவர். நவீன போர் முறைகள் எல்லாமே தெரிந்த ஒரு ஆள் இவர். ஓகேங்களா, அப்போ இந்த கொரில்லா போர் முறையை கையாண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வட இந்தியாவில் வந்து எடுக்கும்போது மராத்தியர்களை வந்து சத்ரபதி சிவாஜி அவர்கள் கொரில்லா போர் முறையை கையாண்டிருப்பார். சரிங்களா,
அதை மாதிரி வந்து கையாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடாநிலையை கோட்டை அமைத்துக் கொண்டு தன்னுடைய இறக்கும் வரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ உடாநிலையில் ஆங்களுக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர்னா தீரன் சின்னமலை அவர்கள். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து ஒரு ரீசனபிளா கேட்டிருக்காங்க பார்க்கலாம். தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்கள் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் எதுப்பா தவறு, எது ராங்கு? அப்போ அந்த புரட்சி ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாம். திண்டுக்கல் 25% வந்து அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது. சரிங்களா, வரி உயர்த்தப்பட்டது கரெக்ட் தான், ஏன்னா வரி உயர்த்தினாங்க. அடுத்து பார்க்கலாம், 50% வரி மக்களின் நலனுக்கு உபயோகப்படுத்துதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறான ஒரு விஷயம். ஆங்கிலேய அரசாங்கமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமது மக்களுடைய நலன் கருதி அவங்க செயல்படுவாங்க கிடையாது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் அதிகப்படுத்திட்டு அவங்களுடைய நலனுக்காக தான் அதை பயன்படுத்துறாங்க, மக்கள் நலனுக்காக அது பயன்படுத்தப்படவில்லை, உபயோகப்படுத்தப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறான விஷயம். அடுத்து பாருங்க, பிரிட்டிஷார் மன்னரிடம் கடன் பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷார் மன்னரிடம் கடன் பெற்றாங்களா? கிடையாது. நம்ம மன்னர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு பிரிட்டிஷ்காரோட கடன் வாங்கிது கடைசியில் அந்த கடனை கட்ட முடியாம நான் நாட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் தவறான ஒரு விஷயம் தான். அடுத்து பாருங்க, 1798 அங்கே கடுமையான ஒரு பஞ்சம், கண்டிப்பா பஞ்சம் ஏற்பட்டது ஒரு காரணமா நம்ம சொல்ல முடியும். அப்போ 2 கூற்றுகளும் வந்து பார்த்தபோது 1 மற்றும் 4வது கூற்று மட்டும் சரி, 2 மற்றும் 3 என்பது தவறு. ஓகேங்களா, சி என்பது ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா நம்ம. 1806 வேலூர் கழகம் நடந்த போதும் சென்னை மாகாணத்தில் கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறார். சென்னை மாகாணத்தில் கவர்னராக இருந்தவர் யாரா? இந்த கொஸ்டின் நம்ம பார்த்த விஷயம் தான். வில்லியம் பெண்டிங், சில காமென்ஸ்டின் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அந்த சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்தவர். சரிங்களா, கிராக் என்பவர் தலைமை தளபதியாகவும் அக்னி என்பவர் துணை தளபதியாகவும் உதவியாளராகவும் இருந்திருக்கிறார். ஓகேங்களா, லாபம். இந்த வேலூர் கழகம் எப்போ சார் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடந்திருக்கும். சில ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அடுத்து கீழ் காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்கள் எவை தவறானவை, சரியானவை? சாரி, எது சரியானவை கேட்டிருக்காங்க. எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்பட்டார். அடுத்து இவர் களக்காட்டு போரில் தோற்கடிக்கப்பட்டார். இவர் வேலு நாச்சியாருடைய சகோதரர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது எது சரிதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 மட்டும் தான் சரி. சரிங்களா, 2 மட்டும் தான் சரி. இந்த விஷயம் நடந்திருக்கும். இந்த ஜாக்சன் அவர்கள் வந்து ஆணவத்தினுடைய உருவமாக சொல்லப்படுகிற ஜாக்சன் அவர்கள் முதல்ல என்ன சார் நடந்திருக்கும் கட்டபொம்மனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வரி செலுத்து தான் இவருக்கும் பிரச்சனை. சரிங்களா, அதாவது டோட்டலா 1790 இந்த காலகட்டத்தில் 3310 பகோடா இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வரி நிலுவைத் தொகையானது இருக்கும். ஜாக்சன் அவர்கள் சொல்லிட்டு இருப்பார், நீங்க வரியை கட்டியே ஆகணும்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 1798 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியை மீட் பண்ண சொல்லியிருப்பார். யாரு? ஜாக்சன் அவர்கள் சொல்லிட்டு இருப்பார். கட்டபொம்மன் என்ன பண்ணுவாங்க, ஒரு பின்தொடர்ந்து கொண்டு ஒரு 23 நாட்கள் அவர் பின்தொடர்ந்து இப்போ எங்க போனாலும் வந்து மீட்டிங் பண்ண முடியல. சில குற்றாலம் முன்ன நிறைய பகுதியில் போயிருப்பாங்க, மீட்டிங் பண்ண முடியல. இருந்தாலும் 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி தான் நான் பண்ணிருப்பாரு ஜாக்சன் அவர்களே இவர் வந்து பார்த்திருப்பார், ராமநாதபுரத்தில் பார்த்திருப்பாரு. அங்க என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னு இவர் 3 மணி நேரமாக நின்று பேசப்பட்டதும் இல்லாமல் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருப்பார். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து கட்டபொம்மனுடைய கூட சிவசுப்பிரமணியன் என்ற ஒரு அமைச்சரும் இருந்திருப்பார். ஓகேங்களா, அந்த வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு இது காரணமாக அங்க வந்து பாத்தீங்கன்னா ஊமதுரை கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமதுரை சிவதாயம் உள்ள நுழைந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டபொம்மனை மட்டும் காப்பாத்திருப்பாங்க, வெளியே ஓடிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் அங்க சிவசுப்பிரமணிய அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்திருப்பாங்க. ஓகேங்களா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் அந்த போரில் அந்த இதுல வந்து வெளியில லெப்டினன்ட் கிளார்க் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்தாலும் கட்டபொம்மன் அவர்கள் 3310 பகோடா என்பது நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்றாரு. இருந்தாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகத்திற்கு ஆளருக்கு வந்து எழுதுறார். அப்போது ஆளராக இருக்கிறவர் யாருன்னா எட்வர்டு கிளைவ் அவர்கள். எட்வர்டு கிளைவ் அவர் எழுதுறார், சார் என் மேல எந்த தப்புமே கிடையாது, நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வரி வீது நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட சொல்றாங்க, ரிப்போர்ட் பண்றாங்க, மொத்தம் டோட்டலா ஒரு 1080 பக்கோடா மட்டும் தான் நான் கட்டாம இருக்கேன், மிச்சம் எல்லா பக்கோடாவும் நான் கட்டிட்டேன், ஏன் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஜாக்சன் அவர்கள் நடந்து கொண்டார் என்று சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு. அப்போ அவங்க ஒரு விசாரணை கமிஷனும் அமைக்கப்படும். அந்த விசாரணை கமிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டபொம்மன் அவர்கள் நிரபராதி என்று தீர்ப்பளித்துக் கொடும். அது மட்டும் இல்லாமல் ஜாக்சன் அவர்களை ராமநாதபுரத்தினுடைய கலெக்டராக இருந்து தூக்கி எறியப்பட்டு மீண்டும் சொல்ல முடியாது எஸ்ஆர் லூசிங்டன் அவர்களை என்ன பண்ணுவாங்க ராமநாதபுரத்தின் கலெக்டராக வந்து போடுவாங்க. ஓகேங்களா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. சரி, அடுத்து பாருங்க, கட்டபொம்மன் அவர்கள் தூக்கிடப்பட்டார் தான். ஏன்னா கட்டபொம்மன் அவர்கள் 1799 சரிங்களா 99 அக்டோபர் 16 அன்று விசாரிக்க செய்யப்பட்டு அக்டோபர் 17 புக்ல கொடுத்துருக்காங்க. 2 விஷயமே நோட் பண்ணி வச்சுங்க, ஆப்ஷன்ல எதுனா ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. அக்டோபர் 16 என்பதுதான் எல்லா புக்லையும் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 17 அவர்களில் அதாவது புளிய மரத்தில் சரிங்களா கயத்தாறு கோட்டையினுடைய புளிய மரத்தில் என்ன பண்ணா கைது செய்யப்பட்டிருப்பார். சரிங்களா, சாரி தூக்கிலிடப்பட்டிருப்பார்.
சார் அதுல வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சார். அந்த களக்காட்டு போர்ல யார் ஈடுபட்டு இருப்பாங்க? களக்காட்டு போர் என்பது மாபூஸ் கானுக்கும் புலிதேவருக்கும் நடைபெற்ற ஒரு போர். அந்த போர்ல இவர் ஈடுபடவில்லை. அது வேலு நாச்சியாருடைய சகோதரன் சொல்ல. வேலு நாச்சியார் வந்து பார்த்தா சகோதரர் யாருமே கிடையாது. அவர் வந்து ராமநாதபுரத்தினுடைய மன்னராக இருக்கக்கூடிய செல்வமுத்து சேதுபதி சரிங்களா, அவருடைய ஒரே மகள் வந்து பாத்தீங்கன்னா யாரு? இவர் தான் சரிங்களா. அப்போ வேலு நாச்சியார் அவர்கள் தான். அப்போ தவறான சகோதரர் யாருமே கிடையாது. ஓகேங்களா. அப்போ 1 மற்றும் 2 மட்டும் தான் சரி. சார் அடுத்த விஷயம் பாருங்க. ஓகே சார், அதே கொஸ்டின் தான் திருப்பி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எப்போது தூக்கிலப்பட்டான்னு கேட்கிறாங்க. கட்டபொம்மன் அவர்கள் அக்டோபர் மாதம் 1899 சரிங்களா. அக்டோபர் 16, 17 என்பது புக்கில் கொடுத்த 2 விஷயமே நோட் பண்ணுங்க சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா கயத்தாறு கோட்டை. எங்க சார்? கயத்தாறு கோட்டையில நடந்த விஷயம் தான் அது. கயத்தாறு கோட்டையில் புளிய மரத்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க. சார் வேற என்ன சார் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க? நம்ம பின்னாடி பார்க்க எல்லாம் தூக்கில் எப்பெல்லாம் போட்டாங்க எக்ஸாம்ல கேட்கறான வாய்ப்புகள் இருக்கு. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலேயருடன் சண்டை இட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை சார் எங்க சார் தூக்கில் போட்டாங்கன்னு கேட்குறாங்க. சார் வந்து கயத்தாறு கோட்டையில தூக்கில் போட்டாங்க அக்டோபர் 16. திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் 1799 சரிங்களா. இந்த நாகலாபுரம் கோட்டையில யார் சார் போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணியர். அதாவது கட்டபொம்மனுடைய அமைச்சருடைய சுப்பிரமணி சரிங்களா, அவர் தான் தூக்கில் போட்டிருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13, 1799 மறக்கவே கூடாது. பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டையில யாரை போட்டிருப்பாங்க? அந்த ஊமதுரை மட்டும் இருக்காங்க பாத்தீங்களா. ஊமைத்துறை என்பவர் யார்? கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமதுரை மற்றும் செவத்தையா அவர்கள் 2 பேருமே அவருடைய சகோதரர்கள் தான். இவங்கெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னா 1801 நவம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டையில தலை துண்டிக்கப்பட்டு அவர்களை இருந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், படிச்சுட்டு போகணும் ஓகேங்களா. அப்போ கட்டபொம்மனை தூக்கில் போடுறது கயத்தாறு கோட்டை. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துன்னு கேட்கிறாங்க. இது மாதிரி தான் சார் எக்ஸாம்ல கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். புலிதேவருடைய இறப்பு என்பது 1867க்கு மேல அவர் எங்க போனாருன்னு தெரியல. ஏன்னா கேப்டன் கேம்பல் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நெருக்கடி சேவலை வந்து கைப்பற்றும் போது அவரால் அதுக்கடுத்து எங்க ஒளிஞ்சு போனாருன்னு தெரியல சரிங்களா. அவருடைய இறப்பு பற்றி தகவல் நம்மளுக்கு கிடைக்கவில்லை. பட் இருந்தாலும் 1867 நம்ம வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து கோயிலோட இறப்பு என்பது 1780 ஓகேங்களா. அதாவது காளையார் கோவில் போர் என்பது 1822 நடந்திருக்கும். வேலு நாச்சியாரனுடைய கணவராக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார். அவரை வந்து இந்த ஆங்கிலேயர்களை பழித்திருக்கும் விதமாக மீண்டும் அந்த காளையார் கோவில் வந்து போராட்டம், அந்த சிவகங்கை மீட்டிருப்பாங்க. அது 1880 மீட்டிருக்கும் போது இந்த குயிலியம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆயுத கிடங்களை தற்கொலை படை தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. கட்டபொம்மனுடைய இறப்பு என்பது 1799. சார் அடுத்து மருசோரோட இறப்பு என்பது 1801. சார் வரிசைப்படுத்தும் போது என்ன சார் வரும் அப்படின்னு பாருங்க. 1, 2, 3, 4 சரிங்களா. ஈஸியா கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் வந்து பி. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. மருதுபாண்டியனுடைய தலைமையிடம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின். பார்க்கலாம். சிறுவழியல் என்பதுதான் அவருடைய தலைமையிடம் சரிங்களா. சரி, மருதுபாண்டியனுடைய வந்து தலைமையிடம் வந்து பார்த்தா சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மருதுபாண்டியன் அவர்கள் இந்த சிறுவயலுக்கு அதாவது பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி சென்ற கட்டபொம்மனுடைய சகோதராக இருக்கக்கூடிய ஊமதுரையும் செவத்தாயா அவர்களையும் சரிங்களா பாளையங்கோட்டை தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்கள கமுதியில் இருப்பாங்க சரிங்களா. கமுதியில் வந்து இருந்து கமுதியில் வந்து பார்த்தா தஞ்சை புகுந்து இருப்பாங்க. சரி, நீங்க கமுதியில் இருக்காதீங்க, என்னுடைய தலைநகரமாக சிறுவயலுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால்தான் ஆங்கிலேயருக்கும் அவர்களுக்குமே மருதுசோழர்களுக்கும் ஆங்கிலேயருக்குமே பிரச்சனை மூண்டு இருக்கும். அப்ப சிறுவயல் என்பது மருதுபாண்டியனுடைய தலைமையிடம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஒரு ராணுவ தளபதி யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யாருப்பா பாத்தீங்கன்னா யார் சார்? கில்லஸ்பி அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பார் சரிங்களா. கில்லஸ்பி அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாரு. இந்த போரானது சார் நடந்திருக்கும். வேலூர் கழகத்தினுடைய போரானது இங்க சரிங்களா. இந்த கூட்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவர் தான் வேலூர் கோட்டைக்கு வெளியிருப்பார். இதுதான் என்ன பண்ணிடுவார், உடனே ஆற்காட்டுக்கு போவார். ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் 25 வேலூர் கோட்டையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆற்காட்டுக்கு போவார். ஆற்காடு தான் இந்த கில்லஸ்பி இருப்பார் சரிங்களா. இந்த கில்லஸ்பி என்ன பண்ணுவாருன்னா உடனே வருவாருங்க. 9 மணி அளவில் வந்து ரீச் ஆகி என்ன பண்ணுவாரு, ஏன்னா எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து 7000 கூட வெகுமதியும் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த கூட்ஸ் அவர்கள் தான் தகவலை சொன்னவர். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை படை வந்து வந்திருக்கும். அந்த குதிரை படைக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹிங் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார். அப்போ அந்த படைக்கு தலைமை அப்படின்னு பார்க்கும்போது கில்லஸ்பி நீங்க சொல்லணும். ஆனால் அங்க குதிரை படைக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க யாரை சொல்லணும், குதிரை படையினுடைய தலைவராக கேப்டன் ஹிங் அவர்கள் இருந்தார். தகவலை கொண்டு சேர்த்தவர் யாருன்னா கூட்ஸ் அவர்கள் சேர்த்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். 9 மணிக்கெல்லாம் வருது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேருக்கு மேல கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சிறைகள், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி போன்ற சிறைகள் எல்லாரும் நிறைய பேரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜெயில போட்டிருப்பாங்க. அந்த கழகமானது உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து மருது சகோதரனுடைய பிரகடனம் எந்த சுவரில் ஒட்டப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. சார் எங்க சார் ஒட்டது? திருச்சி கோட்டையில தான் சார் ஒட்டினாங்க சரிங்களா. திருச்சி கோட்டை இருக்கக்கூடிய நவாபுன் கோட்டை அங்கதான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டினாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிவகங்கை கோட்டை, காளையார் கோவில் கோட்டை, இந்த நெற்கட்டும் செவல் கோட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்ல திருச்சி கோட்டையில் தான் அதை வந்து ஒட்டினாங்க, நவாபினுடைய கோட்டையில் சரிங்களா.
சரி அடுத்து பாருங்க கொஸ்டின்ஸ். பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யார்? சூப்பரான ஒரு கொஸ்டின் சரிங்களா. பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டை என்பது கட்டபொம்மனுடைய முக்கியமான ஒரு கோட்டை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா மேஜர் பேனர்மேன் அவர்கள் தான் கொடுத்துருப்பார் சரிங்களா. என்ன சார் விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இவர் வந்து 1799 இந்த காலகட்டத்திலே செப்டம்பர் மாதம் வந்து 1ஆம் தேதி இல்லை 2 சரிங்களா 5 இந்த காலகட்டத்தில் சொல்லியிருப்பார் தெளிவா. கட்டபொம்மன் அவர்கள் என்ன பண்ணிடுறோம்னா சிவகிரி பாளையம் என்பது ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு அப்பம் கட்டக்கூடிய ஒரு அரசு. அந்த அரசாங்கத்தை தென்னிந்திய நல கூட்டமைப்பில் சேர்த்தார் பார்த்தீங்களா. அதான் சேர்க்கணுன்றதுக்காக வற்புறுத்தினார். அது மட்டும் இல்ல சிவகிரி பாளையம் என்பது போர் தொடுத்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஏனென்றால் சிவகிரி பாளையம் என்பது கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார் ஆங்கிலேயருக்கு நான் கப்பம் கட்டணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக சிவகிரி பாளையத்துக்கு வராங்க. அந்த சிவகிரி பாளையம் என்பது பார்த்தீங்கன்னா வரும்போது தான் அந்த பெரிய பிரச்சனை மூடுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டையானது முற்றுகையிடப்படுகிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூது மொத்தம் அனுப்புகிறார் இந்த மேஜர் பேனர்மேன் அவர்கள். ராமலிங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை தூதும் அனுப்புறாரு. அவர் யாருன்னா சமையல்காரவர். அவர் வந்து அந்த கோட்டையோட ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சவர். அவரை பற்றி ரகசியங்கள் தெரிஞ்ச மட்டும் இல்லாமல் கட்டபொம்மனுக்கு தூதும் அனுப்புறார். ஆனால் கட்டபொம்மன் அவர்கள் அங்கிருந்து தப்பித்துக் கொண்டு காட்டில் ஒளிந்து கொள்கிறார் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் பேனர்மேன் அவர்கள் அந்த போர் தொடுத்தவர் சரிங்களா. போர் தொடுத்தவர் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜர் பேனர்மேன் அவர்கள் தான் விசாரணை என்ற பேரில் அது மட்டும் இல்லாமல் அந்த துரோகமானது ஏற்கப்பட்டிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா களக்காட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த காட்டில் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பார். அந்த காட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் நடந்திருக்கும் அது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுரத்துடைய மன்னர்கள் துரோகம் இயக்கப்பட்டு முக்கியமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர தொண்டை மன்னர்களால் காட்டி கொடுக்கப்பட்டவர் தான் கட்டபொம்மன் அவர்கள். கட்டபொம்மன் அவர்கள் உடனே என்ன பண்ண விசாரணை என்ற பேரில் ஒரு போலி விசாரணை நடத்தப்பட்டு அவரை தூக்கில வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரத்தில் தூக்கில போட்டிருப்பாங்க. அப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கிய விஷயம். அந்த கலர்பட்டி காடு இல்லை களக்காடு காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காட்டில் போய் அவர் ஒளிஞ்சிப்பாரு. இதில் வந்து பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டை தாக்குதல் யாருன்னா மேஜர் பேனர்மேன் அவர்கள் சரிங்களா. அடுத்து போவோமா நம்ம. ஆங்கிலேயருக்கு எதிராக ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. திருப்பி அதே கொஸ்டின் தான். யார் சார்? மதுரை மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டாங்க. ஓகேங்களா. சார் அடுத்து பாருங்க. 1806 வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது, அதை குறிப்பிடுங்கன்னு கேட்கிறாங்க. இது சார் வேலூர் கழகம் தான் சரிங்களா. அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் ஜூலை 10 சரிங்களா. இந்த வேலூர் கழகத்தை பற்றி வேற என்ன சார் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் கழகம் என்பது திப்புனுடைய மகன்கள் என்பவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேலூர் கோட்டையில் உள்ள சிறை வச்சுட்டாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியானது முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில் எல்லாமே தஞ்சம் புகுந்தார்கள், அதாவது குடிபெயர்ந்தார்கள். அப்போ எல்லா மக்களும் இனிமே ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. இதை பதே ஹைதர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் திப்புனுடைய இளவரசில் இருக்கக்கூடிய 12 இளவரசில் இருக்கக்கூடிய ஜமாலுதீன் என்பவர் ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 1 மற்றும் 23வது ரெஜிமெண்ட் படைப்பிரிவு என்பவர்கள் தான் கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுவாங்க. அப்போ வந்து பார்த்தா அந்த கிளர்ச்சியில் முதலாக படுகொலை செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கர்னல் பான்கோட் அவர்கள் சரிங்களா. கர்னல் பான்கோட் அவர்கள் தான் முதலில் வந்து பார்த்தா அவர் இது பண்ணிட்டாங்க. சரி அடுத்து 23வது இதுதான் வந்து பார்த்தா அந்த காவல் கோட்டைக்கு தளபதி பான்கோட் அவர்கள், அவரை முதல்ல காலி பண்ணாங்க. அடுத்து 23வது ரெஜிமெண்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கர்னல் மீகாரஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு வேலூர் நடந்து சொல்லிட்டு சார் என்ன சார் அங்கே விஷயம் சொல்லிட்டு போயிட்டு விசாரிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் போட்டாங்க சரிங்களா. ஆம்ஸ்ட்ராங் அப்போ சும்மா சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆங்கிலேய அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் சரிங்களா. அப்போ இந்த வேலூர் கழகத்தில் முதல்ல படுகொலை செய்யப்பட்ட யாருன்னா கர்னல் பான்கோட் அவர்கள், மீகாரஸ் என்பவர் 2வது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இவர் தகவலை விசாரிக்கலாம் என்னப்பா பிரச்சனை கேட்கறதுக்குள்ள அவரை சுட்ட கொண்டுட்டாங்க. உடனே வந்து இருக்கக்கூடிய கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய கூட்ஸ் அவர்கள் தான் அங்கே போயிட்டு கில்லஸ் அவர்களை கூட்டு வந்து அந்த கழகத்தானது அடக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. சார் அடுத்து போலாமா. சார் அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர்கள் யார்? இந்த தென்னிந்திய கூட்டணியை வந்து ஏற்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் அவர்கள் தான். இந்த தென்னிந்திய கூட்டணியில் சேருவதற்காக கட்டபொம்மன் அவர்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பார். இருந்தாலும் அப்போது ராமநாதபுரத்தினுடைய கலெக்டராக இருக்கக்கூடிய SR லூசிங்டன், இந்த லூசு பையன் தான் என்ன பண்ணானா அவங்களை அந்த தென்னிந்திய கூட்டணியோட சேராம தடுத்தான் சரிங்களா. லூசிங்டன் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தென்னிந்திய கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்கள் சரிங்களா. அதாவது அதில் இந்த தென்னிந்திய கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டதே அந்த கோபாலுடைய திண்டுக்கல் நாயக்கர், அப்புறம் ஆனைமலையுடைய எதுல் நாயக்கர், இவங்க எல்லாமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி பார்த்தா ஒரு பொதுவான நோக்கம் என்பது ஆங்கிலேய எதிர்ப்பு தான் தென்னிந்திய கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது. இல்லை வந்து கட்டபொம்மனர்கள் சேராம தடுத்தா ஆங்கிலேய ஆட்சியாளர் யாருன்னு கேட்பாங்க லூசிங்டன் அவர்கள் சரிங்களா. அடுத்து பாருங்க 1841ஆம் ஆண்டு தென் ஆற்காடு பகுதியில் ஏற்பட்ட புரட்சிக்கான காரணம் என்ன? தென் ஆற்காட்டுல சார் எதுக்காக சார் அந்த இது ஏற்படுதுன்னா சீர்திருத்த அறிமுகமா வரி விதித்துக்காக தான் சார் அந்த விஷயமே ஏற்பட்டது. வரி விதித்ததுக்காக அதாவது டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்காக தான் தென் ஆற்காட்டில் வந்து புரட்சி ஏற்படுறதுக்கான காரணம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரி அடுத்து பாருங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அரசி யார் அப்படின்னு கேட்குறாங்க.
யார் சார் முதல் பெண்ணரசி அப்படின்னு பார்த்தோன்னா தென் இந்தியாவில் அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை சரிங்களா, பொதுவாக கேட்டாங்க. முதல் பெண்மணி யாருன்னா வேலு நாச்சியார் அவர்கள் தான். ஏன்னா வேலு நாச்சியார் அவர்களுடைய போராட்டம் என்பது 1772 to 1880. ஏன்னா 82 வந்து பார்த்தா 72 அவருடைய கணவர் இழக்கப்பட்டிருப்பார். அந்த பழித்திற்கு விதமாக மீண்டும் சிவகங்கை என்பது 1780 கைப்பற்றப்பட்டிருக்கும். இதான் முதல்ல இங்கே சொல்லணும். ஆனால் ராணி லட்சுமி பாய்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 1887 இந்த காலகட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா ரிவால்ட் பெரும் புரட்சி அப்போதான் அந்த அம்மா பண்ணிருப்பாங்கன்னா அவருடைய கணவன் இழந்துட்டாங்க. அங்கே வாரிசு யாரும் இல்லை, வாரிசு கொள்கை மூலமாக அவருடைய பகுதியானது இணைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா, அது மத்திய இந்தியா பகுதி இணைக்கப்பட்டிருக்கும். அதன்படி தான் நம்ம போராட்டத்தில் இறங்கிருப்பாங்க. ஆனால் அவர் 1857 சரிங்களா. அதுவே பார்க்கல ராணி மங்கம்மாள் அவர்கள் தென்னாட்டை தன்னந்தனியை ஆண்ட ஒரு பெண்ணரசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. குயிலி அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாருடைய ஒரு பெண்கள் படைப்பிற்கு தலைமை தாங்கிய ஒரு பெண்மணி. இவர்கள் தற்கொலை படை தாக்குதல் எடுத்துக்கொண்டு 1780 என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஆயுத கிடங்கு அழிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேலு நாச்சியாரை பத்தி பார்த்தீங்கன்னா வேற விஷயம் சொல்லணும்னா உடையாள் என்ற ஒரு பெண்மணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேலு நாச்சியாரை பற்றிய தகவல் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க என்ன குடும்பம் பத்தி கேட்டாங்க இந்த உடையாள் என்ற ஒரு மேய்ச்சல் தொழில் செய்யக்கூடிய பெண்மணி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ ரகசியம் காக்கப்பட்டிருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அம்மா போருக்கு செல்லும் போது வெளியேற்றார்கள் இந்த உடையாள் அவர்களுடைய நடுக்கற்கள் மீது தன்னுடைய தாலியை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக செலுத்திவிட்டு தான் போருக்கே செல்வார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. உடையாள் அவர்கள் அந்த பெண்கள் படைப்பிற்கு உடையாள் என்ற பெயர் கூட வைத்திருப்பாங்க சரிங்களா. அப்போ குயிலி என்பவர் அந்த உடையாள் பெண் பிரிவினுடைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவராக இருந்திருப்பாங்க. பெண் பிரிவு தலைவராக வேலு நாச்சியார் அவர்கள் தான் முதலில் அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி ஓகேங்களா. அப்போ தென்னிந்தியாவினுடைய ஜான்சி ராணி என்று கூட சொல்லப்படுவாங்க. ஆனா இது எப்படி சார் சொல்லணும், மாத்தி சொல்லணும். ஏன்னா இவங்க தான் முதல்ல போரிட்டவங்க, இவங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஆனால் அவருடைய வரலாறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றி வந்து எழுதப்பட்டுள்ளது ஓகேங்களா. அப்போ வேலு நாச்சியார் என்பது ரொம்ப முக்கியம். அந்த வேலு நாச்சியார் அவர்கள் 1796 இந்த காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் கவனித்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்கிறாங்க. பார்க்கலாம் போல திண்டுக்கல் நாயக்கர் கோபால நாயக்கர் ஆனைமலையுடைய எதிர்நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களுடைய தென்னிந்திய கூட்டணி, ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம், அதை கட்டபொம்மன் ஏற்படுத்தினான்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. தவறானதான் கேட்கிறேன். கட்டபொம்மன் ஏற்படுத்தினா இல்லையே, மரு சகோதரர்கள் தான் அதை ஏற்படுத்தினாங்க. அடுத்து பாருங்க, கட்டபொம்மன் அதன் தலைவராக செயல்பட்டு திருச்சிராப்பள்ளி அறிக்கையும் வெளியிட்டார். தவறு, இதுவும் மருது பாண்டியர்கள் தான் வரணும். அடுத்து மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை தடுக்க லூசிங்டன் சதித்திட்டம் தீட்டினார். அப்போ இந்த கூற்று மட்டும்தான் சரி. அப்போ ஒன்று மற்றும் ரெண்டாவது கூற்று என்பது தவறான ஒரு கூற்று. அப்போ ஏ என்பதுதான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. தீரன் சின்னமலை அவர்கள் சிவகிரி கோட்டை அதாவது சங்ககிரி கோட்டையில் எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1805 ஜூலை 31 சரிங்களா. மறக்கக்கூட டேட் என்பது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அடுத்து போலாமா. அடுத்து சந்தா சாஹிப்பினுடைய 3 முகர்களோடு நெருங்கிய நட்புறவை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிதேவர் அவர்கள் தான் சரிங்களா. யார் சார் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பத்தானிக் அலுவலர்கள் சொல்லுவாங்க. இந்த சந்தா சாஹிப்பினுடைய 3 முகர்களாக இருக்கக்கூடிய மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முகவர்கள் தான். இருந்தாலும் என்ன சார் நடந்தது, ஒரு புலிதேவருக்கு ஆதரவுகள் தெரிவிக்கப்பட்டிருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் மியானா, முனிமையா, நபிகான் கட்டாக் ஓகேங்களா. மறக்கக்கூடாது. சந்தா சாஹிப் வந்து பார்த்தா ஆர்கருடைய நவாப் ஓகேங்களா. அடுத்து பாருங்க. அடுத்து திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? திருப்பி அதே கொஸ்டின் சார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மறு சுதந்திரம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி என்பது பார்த்தீங்கன்னா முதல் சுதந்திர பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்க, முதல் சுதந்திர பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க 24 சிவசுப்பிரமணியர் எந்த கோட்டை அப்படின்னு கேட்டுருக்காங்க. எங்க சார் தூக்குல போட்டாங்க அவரை? பாஞ்சாலம் குறிஞ்சி கோட்டையில போட்டாங்களா? இல்ல, நாகலாபுரத்துல போட்டாங்க. செப்டம்பர் 13, 1799 சரிங்களா. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க 25வது கொஸ்டின் பார்ப்போம். சரியான கூற்றை தேர்வு செய்க. பாளையக்கார முறை என்பது காகத்திய பேரரசு நடைமுறையில் இருந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். அவங்க ஃபாலோ பண்ணி தான் இங்கே இது பண்ணியிருப்பாங்க. மதுரை நாயக்கர்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த காகத்திய வம்சத்தினுடைய பிரதாப ருத்ரதேவன் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த பாளையக்கார முறை என்பது உருவாக்கப்பட்டிருக்கும். பாளையக்கார முறை என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதியானது, அதாவது பார்த்தா கொடுக்குற ராணுவ மாதிரி கொடுத்துட்டு அங்கே நீங்கள் வரியை கலெக்ட் பண்ணி பண்ண கொடுத்துட்டு அந்த நாட்டை நீங்கள் பாதுகாக்கிறது தான் அந்த விஷயமே. அந்த முறையானது. அதுக்கு பாருங்க, கான் சாஹிப் இறப்பிற்கு பின் புலிதேவன் அவர்கள் நெற்கிடம் செவலை 1764 கைப்பற்றினார். கரெக்டான விஷயம் தான் சார். இங்கே பார்க்கலாம் நடக்கும்போது விஷயம் பார்த்துங்க. 1761 இந்த காலகட்டம், மே 16 இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா புலிதேவர் அவர்கள் களக்காட்டு போரில் மாவோயிஸ்ட் காரர்களை தோற்கடித்திருப்பார். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் அவர்கள் அங்கே அனுப்பும் போது அவர் 1961 மே 16 அந்த காலகட்டத்தில் வந்து அந்த புலிதேவனுடைய கோட்டைகள் இருக்கக்கூடிய நெற்கட்டம் சேவல், பனையனூர், வாசுதேவன் எல்லாத்தையுமே கைப்பற்றியிருப்பார். இருந்தாலும் இந்த கான் சாஹிப் அவர்கள் மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட இவர்
வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகத்தை கேட்காமலே பாலகாரனோடு பேச்சுவார்த்தை நடத்தினது மிகப்பெரிய தவறு என்பதற்காக அவர் மீது ஒரு ராஜ துரோக குற்றம் வந்து சுமத்தப்பட்டு அவரை தூக்கிலிடப்பட்டிருப்பார்கள். அவரை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க 1864 ரொம்ப முக்கியமானது. 1864 அவர்கள் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 மறக்கவே கூடாது. அக்டோபர் 15 மதுரையில தூக்கில போட்டிருப்பாங்க. மதுரை சம்மட்டிபுரம் என்பது மறக்கக்கூடாது. அங்க தூக்கில போட்டிருப்பாங்க. அப்போ இந்த டேட் என்பது ரொம்ப முக்கியம். 1964 அக்டோபர் 15 மதுரை மாவட்டம் சம்மட்டிபுரத்தில் அவரை தூக்கில போட்டிருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம் கம்பெனி நிர்வாகம். அப்ப இந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது கைப்பற்றார் கரெக்டான விஷயம் தானே. கான்சாகிப் இருக்க வரைக்குமே புலிதேவர் அவர்கள் அங்கே வரல. சரிங்களா, கான்சாகிப் இருந்த பிறகு தான் மீண்டும் வந்து ஒரு 3 வருஷம் என்ன பண்ணியிருப்பாரு, அங்கே ஆட்சி பண்ணியிருப்பார். மீண்டும் வந்து கேப்டன் கேம்பல் வரும்போது அவர் என்ன பண்ணுவார், தப்பிச்சு ஓடி போயிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாலகருடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு அவரை தூக்கிலிடப்பட்டது. ரைட்டான ஒரு விஷயம் தான். அடுத்து பார்க்கலாம் ஒண்டி வீரன் அவர்கள் கட்டபொம்மனுடைய படைப்பில் ஒன்றாக தலைமை நடந்தா கிடையாது. ஒண்டி வீரன் அவர்கள் புலிதேவர். சரிங்களா, புலிதேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய ஒருத்த கை வந்து போயிட்டு இருக்கும். அதை வந்து பார்த்தா புலிதேவர்கள் கேட்பார். எதுக்காக வந்து பார்த்தா இந்த மாதிரி கேட்கும்போது எதிரியுடைய கூடாரத்தில் வைத்து கொண்டு ஒரு 1000 தலைகளை கூட்டி வந்து பார்த்தா வெட்டி வைத்ததன் காரணமாக எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்னிவீரன் அவர்கள் சொல்லியிருப்பார். அப்போ ஒன்னிவீரன் என்பவர் புலிதேவனுடைய படைப்பிரிவில் இருந்த ஒரு ஆள் தான். சரிங்களா. அப்போ இது சரிதான்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 3மே சரி, 4வது மட்டும் தவறு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து உப்பு சத்தியாகிரத்தை போராட்டத்தை வேதாரண்யத்திலிருந்து தொடங்கிய போது தஞ்சை மாவட்ட கலெக்டராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜே தார்ன் அவர்கள் தான் இருந்திருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1930 இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணி 28 முடிச்சிருப்பாங்க. திருச்சியில் ஆரம்பித்து தஞ்சாவூர், சரிங்களா, வேதாரண்யம் வரைக்கும் போயிருப்பாங்க. இது வந்து பார்த்தா தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள். மூதறிஞர் ராஜாஜியுடைய தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 தொண்டர்களுடைய தலைமையில் நடந்துபட்டிருக்கும். அந்த உப்பானது 20 ஏப்ரல் 25 உப்பு காய்ச்சப்பட்டிருந்து எடுத்துப்பட்டு அவரை வந்து கை செய்து சரியில் அடிச்சிருப்பாங்க. இது நான் போச்சுங்க. அப்போ ஏஜே தார்ன் அவர்கள் தான் இருந்தார். அடுத்து பாருங்க 27வது கொஸ்டின் பாருங்க. வ.உ. சிதம்பரனார் பின்வரும் யாருடைய சீடராக இருந்தார்? வ.உ.சி அவர்கள் யாருடைய சீடர் அப்படின்னா பாலகங்கார திலகருடைய சீடர் தான். என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாலகங்கார திலகர் அவர்கள் தீவிரவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பாலகங்காரத்தினுடைய இப்போ தமிழ்நாட்டினுடைய தீவிரவாதி இல்லை தமிழ்நாட்டினுடைய அதாவது தென்னிந்தியாவின் திலகரோட கேட்கலாம். தமிழ்நாட்டின் திலகர் யார் அப்படி கேட்ட விட வந்து யாரை சொல்லலாம், வ.உ.சி அவர்கள் தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா. வ.உ.சி அவர்கள். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் மிதவாதிகள், அவர்கள் மிதவாதின்னு சொல்லுவாங்க. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஃபாலோ பண்ணது யாருன்னா காந்திஜி அவர்கள். சரிங்களா. அப்போ காந்தியினுடைய அரசியல் குரு அப்படிங்கிற விட நீங்க கோபாலகிருஷ்ண கோகலே சொல்லலாம். அப்போ வ.உ.சி அவர்களுடைய அரசியல் குரு யாருன்னா இங்க இருக்கக்கூடிய பாலகங்கார திலகர் அவர்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுதேசி நீராவி கப்பல் என்ற நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். காலியோ லாவோ என்ற கப்பலானது தூத்துக்குடி கொழும்புக்கு ரிலீஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுதேசி இயக்கத்தில் மிக இதுவாக பாடுபட்டவர் யாருன்னா இவர் தான். செக்கிழுத்த செம்மல் என்று அறியப்பட்டவர் யார் அப்படிங்கிறதா வ.உ.சி அவர்கள். சரிங்களா. அடுத்து பாருங்க 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் இருந்த யாருன்னா காணி பிரபு அவர்கள். சரிங்களா. இந்த புரட்சி என்பது ஒடுக்கப்பட்டு 1858 என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கவர்னர் ஜெனரல் என்ன சொல்லிட்டாங்க, வைசிராய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வைசிராய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதனுடைய இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த விக்டோரியா பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகாசாசனம், இந்தியாவினுடைய அந்த மகாசாசனம் வந்து விக்டோரியா பேரறிக்கை என்பது சொல்லுவாங்க. அப்போ காணி பிரபுவர்கள் தான் அந்த புரட்சி நடக்கும்போது அவர் தான் இருந்தாரு. மீன் என்ன பண்ணாங்க, அப்போ இந்த புரட்சி நடந்ததுக்கு பிறகுமாக இந்த பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய அந்த கம்பெனி என்பது கலைக்கப்பட்டு இங்க வந்து பார்த்தா நேரடி பிரிட்டிஷனுடைய ஆட்சியானது இங்க நிலைநிறுத்தப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. அடுத்து பின்வரும் கூட்டுகளை கவனித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்கிறாங்க. 1802 சிவகங்கை இணைக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. சார் 1801 சரிங்களா அக்டோபர் 24 இந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள், அந்த வெள்ளை மருது சின்ன மருது 2 பேருமே என்ன பண்ண தூக்குல போட்டிருப்பாங்க. அப்போ எங்க சார் தூக்குல போட்டிருப்பாங்க எக்ஸாம்ல கேட்கறதுக்கான ஞாபகம் இருக்கு. திருப்பத்தூர், சரிங்களா, கோட்டை, சரிங்களா, திருப்பத்தூர், சரிங்களா, திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போட்டிருப்பாங்க. அந்த 1801 என்ன பண்ணா சிவகங்கை ஆனது இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்து பாருங்க ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில், சரிங்களா, திருப்பத்தூர் கோட்டை ராமநாதபுரத்தின் அருகில் இருக்கான். இது 1801 தான் ரைட். இதுவும் தப்பா தான் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்ப 2 கூற்றுமே தவறு. இது சரியானதாக எதுவும் இல்லைன்னா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. சார் இதுல வந்து பார்த்தா அக்டோபர் 24 என்பது ஐநா தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஐநா தினம், சரிங்களா, யுனைடெட் நேஷன் பார்த்தா டே சொல்லுவாங்க. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ அக்டோபர் 24 அன்று 1801 தான் அவர் தூக்கில போட்டாங்க. சிவகங்கை என்பது 1801 இணைக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா. 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார். கரெக்ட் தான்.
ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காதோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சனை சந்திக்க மறுத்தார். ரைட்டு. இறுதியாக கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் சந்தித்த அனுமதி கிடைத்தது செப்டம்பர் 19, 1795. இது முதலே நம்ம பார்த்த விஷயம் தான். அப்போ அந்த கூற்றுகள் எல்லாமே சரிதான். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நிற்க வச்சிருமா சொல்லிட்ட விஷயம். சுமார் 23 நாட்கள் வந்து பார்த்தா அவர் பின்தொடர்ந்து போயிட்டு பார்த்தா இது ஆணவத்தின் முத்தம் வருவார் ஜாக்சன் அவர்கள் கடைசியில் வந்து அவர் செய்தது தப்பு என்பது அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சிலே சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பதவிக்கும் செய்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. வேலூர் புரட்சி உடனடியாக காரணமாக இந்த புதிய தலப்பாகி தான். சரிங்களா? உடனடி காரணம் அதான் உடனடி காரணம். அக்னி அவர்கள் ரெடி பண்ணது தான் ரொம்ப முக்கியமானது. அக்னி அவர்கள் அது விலங்கு தோளால் செய்யப்பட்டது. அதில் சிலுவை சிம்பலும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத மாற்றத்தினுடைய முயற்சியாக வந்து நம்முடைய ராணுவர்கள் கருதினார்கள். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து மே 16, 1861 என்று புலிதேவனுடைய 3 முக்கிய கோட்டைகள் யூசப் கானுடைய கட்டுப்பாட்டில் எந்த 3 கோட்டைன்னு கேட்குறாங்க. என்னென்ன கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவில், பனையூர் மற்றும் வாசுதேவன் நல்லூர். அப்போ 2, 5 மற்றும் 6 சில ஆன்சர் சி வந்து பார்த்தீங்கன்னா சீன் வரும். ஓகேங்களா? இந்த களக்காடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா புலிதேவருக்கும் மாபோஸ்கான் நடந்தது. சரி, அவருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்ல முடியாது. அந்த போர் நடந்தது அங்கே தான் சொல்லணும். ஆனால் அவருடைய கோட்டை என்பது 3 கோட்டை தான். ஒன்று நெற்கட்டும் செவில், பனையூர் மற்றும் வாசுதேவன் நல்லூர். ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து தீர்த்தகிரி. சரி, அவர் போகிறதுக்கு கொடுத்துரு. அவர் எந்த இடத்துல இருந்திருக்கான்னு பார்க்கலாம். தீர்த்தகிரி அவர்கள் ஓடாநிலை. சரிங்களா? கோட்டை. கோபால நாயக்கர் என்பவர் திண்டுக்கல். சரிங்களா? 1, 2. பானர்மேன் அவர்கள் எதுக்கு வருவார்? பானர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய கோட்டையை கைப்பற்றவர் தான். ஆனால் ராமலிங்கரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார். அதனால அவர் மேட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து சுபேதார் ஷேக் ஹேடம். இவர் வந்து எங்கே சார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சியா அப்படின்னு பார்க்கும்போது வேலூர் கோட்டையா, வேலூர் கோட்டையா, வேலூர் புரட்சியான்னு கேட்கும்போது நம்ம வேலூர் புரட்சியில் அவர் ஈடுபட்டிருப்பார். வேலூர் புரட்சி. சரிங்களா? சுபேதார் ஷேக் ஹேடம். சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் பான்கோட் அவர்கள் வேலூர் கோட்டையை வந்து பார்த்தா தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பார். சரிங்களா? அப்போ ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது 5, 3, 2, 1, 4. சரிங்களா? ஆன்சர் கீ வந்து ஏ தான். உங்களை அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1798 கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்கப்பட்ட நிலுவைத் தொகையானது எவ்வளவாக இருந்தது? 3310 பகோடா. சரிங்களா? இந்த பகோடா பற்றி கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. தமிழ் என்ன சார் சொல்லுவாங்க? எதுனா வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் இந்த வராகனுடைய ஒரு பகோடாவுடைய மதிப்பு என்பது 3000 ரூபாய். சரிங்களா? 3000 ரூபாய் ஒரு தங்க நாணயம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து பாருங்க. வேலு நாச்சியார் டேஸ் அரசருடைய மகள். ராமநாதபுரத்தினுடைய சரிங்களா செல்லமுத்து சேதுபதியினுடைய மகள். சரிங்களா? செல்லமுத்து சேதுபதியுடைய மகள் தான் யார்? ஒரே மகள் தான் ராமநாதபுரம். இவர் வந்து சிவகங்கையை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. சிவகங்கையுடைய மன்னராக இருக்கக்கூடிய முத்துவரனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற ஒரு பெண்ணும் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து பாருங்க. அடுத்து கட்டபொம்மனுடைய சகோதரர்களை ஆன ஊமதுரையும் சிவதாயம் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி எங்க சார் போய் பதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கமுதியில தான் பதுனாங்க. சிறுவயல் போட்டு பாருங்க. சிறுவயல் என்பது மதுபாண்டியுடைய அவனுடைய தலைமையிடம். கமுதியில பதுங்கிறது தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிறுவயலுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க அழைத்திருப்பாங்க. இதான் பெரிய பிரச்சனை. சரிங்களா? அதனால தான் சொல்லுவாருன்னா கேலின் மெக்காலே அவர்கள் சொல்லியிருப்பார். கேலின் மெக்காலே என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி சொல்லியிருப்பார். நீங்க தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊமதி சிவஜாயங்களை ஒப்படைச்சது இல்லைன்னா என்றால் உங்கள் மீது போர் தொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் கேலின் மெக்காலே அவர்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த பகுதியில் கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள் கேட்கிறாங்க. சரிங்களா? முதல்ல இந்த மேற்கு பாளையம் மறவர்கள் அப்படி சொல்லுவாங்க. கிழக்கு பாளையம் என்பது சொல்லுவாங்க. சரிங்களா? கிழக்கு பாளையம் என்பது கட்டபொம்மனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். மேற்கு பாளையம் என்பது புலிதேவர் வந்து பெரிய ஆளாக இருந்தவர். நெற்கட்டும் செவில் எல்லாமே சொல்லுவாங்க. இதுல கிழக்கு பாளையம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கிழக்கு பாளையம் என்பது நாகலாபுரம் 1, அடுத்து சாத்தூர் 1. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எட்டயபுரம் 1. சரிங்களா? பாஞ்சாலங்குறிஞ்சி. சரிங்களா? இந்த பாஞ்சாலங்குறிஞ்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4மே என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்கு பாளையம் சொல்லுவாங்க. இந்த கிழக்கு பாளையம் என்ன சொல்லுவாங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திரர்கள் இருக்கக்கூடிய அதாவது தெலுங்கு பாளையக்காரர்களோட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நாகலாபுரம், சாத்தூர், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது டி தான் அதுக்கான ஆன்சர். சரி, மேற்கு பாளையம் என்ன சார் இருந்தது அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்கலாம். சிங்கம்பட்டி, இந்த ஊத்துமலை. இங்க வந்து சாத்தூர் என்பது கிழக்கு பாளையம், ஆனால் சேத்தூர் கொடுத்துருப்பாங்க. சேத்தூர் என்பது மேற்கு பாளையம். சேத்தூர், தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, இது எல்லாமே சிங்கம்பட்டி, இது எல்லாமே வந்து மேற்கு பாளையம். மேற்கு பாளையத்தில் வந்து பெரிய ஃபேமஸான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள். கிழக்கு பாளையம் என்றால் தெலுங்கு பேசக்கூடிய பாடல்களாக இருக்கக்கூடிய கட்டபொம்மன் அவர்கள். சரிங்களா? அப்போ ஆன்சர் கீ வந்து பார்த்தா நாகலாபுரம் மற்றும் சாத்தூர். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஹிந்து
எனும் செய்தி பத்திரிகை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஜி சுப்பிரமணியம் அவர்கள் 1878 தான் தொடங்கப்பட்டிருக்கும். இவர் 1891 சுதேசமித்திரன் என்ற ஒரு பத்திரிகையும் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையும் அது நாளிதழாக 1899 மாற்றப்பட்டிருக்கும். நாளிதழ் டெய்லி வரக்கூடிய மேகசினாக 99 மாற்றப்பட்ட ஜி சுப்பிரமணியம் அவர்கள் 1872 ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் போது வேலுநாச்சியார் தப்பி சென்ற பிறகு அவருக்கு பாதுகாப்பு அளித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. வேலுநாச்சியார் வந்து தப்பி செல்றாங்க, ஒரு 8 வருஷம் ஒருத்தருடைய பாதுகாப்பு இருக்காங்க. அது யாருன்னா கோபால நாயக்கர் தான், திண்டுக்கலுடைய கோபால நாயக்கர். சில ஒரு 8 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. நல்லா படை வலிமைகள், சைதர்களுடைய படைகள் எல்லாமே 500 காலாப்படை 500 குதிரைப்படையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவர்கள் போரில் இறங்கி அந்த சிவகங்கையானது மீட்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து ஒரு போருக்கு கேட்டிருக்காங்க. சரி, கோபால நாயக்கர் எங்கப்பா, அவர் வந்து எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். அடுத்து வந்து புலிதேவர் அவர்கள் நெற்கட்டம் செவ்வாள். சரிங்களா? 2. அடுத்து வேலுநாச்சியார் அவர்கள் எங்க சார், காளையார் கோவில். 3. அடுத்து கட்டபொம்மன் வந்து கயத்தார் கோட்டையில் தூக்குல போட்டது. சரிங்களா? 4. அப்போ 3142. சரிங்களா? 3142 என்பது ஏது ஆன்சர். உங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து ஊமைத்துரனுடைய உண்மையான பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. இது கூட பார்த்தா இப்போ நடந்த குரூப் 1ல கேட்ட விஷயம் தான். சரிங்களா? குரூப் 2ல கேட்டது குமாரசாமி. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சார் அடுத்து பாருங்க, பேர் மாற்றி நல்லா படிச்சுட்டு சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஒரு சின்ன மலை பறித்து கொண்டது. மேலே கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் சின்னமலை என்ற அழைக்கப்படுவர் யார்? தீரன் சின்னமலை அழைக்கக்கூடிய யாரா? தீர்த்தகிரி. அவருடைய இயற்பெயர் என்னது? தீர்த்தகிரி தான். நான் முதலே சொன்ன விஷயம் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். கரெக்ட் தான். அப்போ 1805 தூக்கில போட்டாங்க. ஓமதுரைக்கான தூக்குதண்டனை என்பது 1801. திருப்பத்தில் மறுசோதற்கான தூக்குதண்டனை என்பது 1801 தான். பேனர் மேனரில் கட்டபொம்மனால் நிறைவேற்றப்பட்ட மரணம் என்பது 1799. சார் இங்க என்ன சார் விஷயம் அப்படி வரும்னா, இவர் வந்து அக்டோபர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரை மறுசோதனையில் வந்து அக்டோபர் 24 தூக்கில் போட்டிருப்பாங்க. இவரை வந்து என்ன சார் பண்ணியிருப்பாங்கன்னா நவம்பர் மாதம் தான் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ச் பண்ணும்போது எது சார் முதல்ல வரும்னா கட்டபொம்மன் தான் முதல்ல வரணும். 4 சரிங்களா? அது 4 3 ஓகே 4 3 2 1 ரிவர்ஸ்ல வருது. ஓகேங்களா? ஆன்சருக்கு ஏ. அடுத்து பாருங்க, வேலூர் கிளர்ச்சி தொடர்பான தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? வேலூர் கிளர்ச்சி 1906 ஜூலை 10 அன்று வேலூர் சிப்பாய்கள் கிளர்ச்சி வெளித்தது. ரைட்டு. மைசூர் சுல்தானுடைய புலிகொடியை கிளர்ச்சியாளர்கள் கோட்டையில் ஏற்றினார்கள். கரெக்ட் தான். பதே ஹைதர் அரசராக அறிவித்துக் கொண்டு பதே ஹைதர் திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் பதே என்ன சொன்னா புலிகொடியை ஏற்றினாங்க. ரைட் தான். கிளர்ச்சியாளர்கள் திப்புவை தங்களுடைய ஆட்சியாளராக அறிவித்தனர். திப்புவை அறிவித்தாங்க. திப்பு அவர்கள் இறந்து போயிட்டார். அவர் 4வது மைசூர் போரில் இறந்து போயிருப்பார். சரிங்களா? 1799 4வது மைசூர் போர் இறந்து போயிருப்பார். பதே ஹைதர் அவர்கள் தான் பதே ஹைதர் அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க, அவரை ஆட்சியாளராக அறிவித்திருப்பாங்க. கர்னல் கில்லிஸ்மியால் இந்த முறை எழுச்சி மிக விரைவாக ஒடுக்கப்பட்டது. சரிங்களா? இதுவும் ரைட். அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சி தான் வரணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, அடுத்து 1929ஆம் ஆண்டு பின்வரும் எந்த ஆட்சியாளர் பாளையக்கார முறையை வந்து நிறுவினார் அப்படின்னு கேட்கிறாங்க. விஸ்வநாத நாயக்கர் அவர்கள், மதுரையுடைய நாயக்கர், இவர் தான் நிறுவியிருப்பார். இவருடைய ஹெல்ப்பா வந்து பார்த்தோன்னா அரியநாதர், அமைச்சர் வந்து அரியநாதர் அவர்கள் இருந்திருப்பார். மற்றும் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த பாளையங்கள் வந்து பிரிக்கப்பட்டு என்ன சார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாளையங்கள் 72 பாளையங்கள் பிரிக்க எல்லாமே மதுரை நாயக்கருடைய கண்ட்ரோலில் அது இருந்திருக்கும். அது வந்து விஸ்வநாத நாயக்கருடைய கண்ட்ரோலில் அது இருந்திருக்கும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஞாபகம் வச்சுங்க. 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாளையக்காரர்கள் மீது ஆங்கிலேயருடைய அதிகாரத்தை ஒருங்கிணைத்த ஒப்பந்தம் எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? என்ன சார் இது ஒருங்கிணைத்த ஒப்பந்தம் என்பது? பாளையக்காரர் முறையே இங்கிருந்து அடியோடு நீக்கப்படுதுன்னா பார்த்தீங்கன்னா கர்நாடக உடன்படிக்கை தான். கர்நாடக உடன்படிக்கை. இதில் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கு. சரிங்களா? கர்நாடக உடன்படிக்கை என்பதுதான் தமிழ்நாட்டிலேயே ஆங்கிலேயருடைய பாளையக்காரர் முறை என்பது ஒழிக்கப்பட்டது. இது எப்போ சார் கேட்பாங்க? 1801. சரிங்களா? ஜூலை 31 என்பது மறக்கவே கூடாது. சரிங்களா? ஆனால் அது கொடுத்த ஆன்சர் கீழே வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா சார்? ஆப்ஷன்ஸே வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கர்நாடக உடன்படிக்கை தான் வரணும். ஓகேங்களா? நல்லா படிச்சு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 47 பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொள்கிறேன்னு கேட்குறாங்க. 4வது ஆங்கில மைசூர் போரில் தீரன் சின்னமலை பங்கேற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4வது மைசூர் போர் என்பது 1999 நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அவர்கள் இருந்து போயிருப்பார். கலந்து கொண்டார். கொடாநிலையில் கோட்டை கட்டினார். ரைட். ரெண்டுமே கரெக்ட் தான்ப்பா. ரெண்டுமே கரெக்டான விஷயம் தான். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு கொள்க. புகழ்பெற்ற திருச்சி பிரகடனம் மறுசோதனால் வெளியிடப்பட்ட. திருப்பி அதே கொஸ்டின். ரைட்டு. ஆங்கிலேயர்களை இந்த மண்ணில் இருந்து அகற்றினால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது அதில் கூறப்பட்டது. ரெண்டுமே சரிப்பா. ரெண்டுமே சரி. ஓகேங்களா? சரி, தவறானதான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டும் சரி சொல்லக்கூடாது. ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே வந்து பார்த்தா சரியாக கொடுத்தா இது தவறானதான்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும். டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றுள் 1906
வேறொரு கழகத்தின் தோல்விக்கான காரணம் என்ன? எதுக்காக சார் அந்த கழகமான தோல்வி அப்படின்னா, கழகத்திற்கு தொலைநோக்கு பார்வை கிடையாது. கரெக்ட் தான். கழகத்தை வழிநடத்த சரியான தலைமை இருந்தால் கிடையாது. சரிங்களா? பதே ஹைதர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையான ஒரு போர் வீரராக இருந்தால் கூட அவர்களால் தலைமையெல்லாம் கிடையாது. அடுத்து அதற்கு மக்கள் ஆதரவுலாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே பாதிக்கப்பட்ட பாளையக்காரர்களும் திப்புனுடைய இலவசர்கள் தான் அதில் வந்து இருந்தாங்க. மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை கிடையாது. மட்டுமல்ல ராணுவ வீரர்களுக்கு வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் அதுதான் காரணம். மக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கவில்லை தான். மூன்றுமே நம்ம சொல்லுவோம் சார். ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாவே சுப்பிரமணிய ஐயர் என்பவர் சரிங்களா பின்வரும் வாக்கியங்களை கருத்து கொள்ளுதுன்னு கேட்கிறாங்க. சரி, ஒரு பயங்கரவாதி, புரட்சிகர பயங்கரவாதி. ரைட் தான். இவர் இந்திய ஹவுஸில் பயிற்சி பெற்ற இந்தியன் ஹவுஸ் என்பது முதல் லண்டனில் இருக்கும், பிறகு பாரிஸில் மாற்றப்பட்டிருக்கும். பயிற்சி பெற்றவர். வி.டி. சவாகருடைய படைப்பான 1957 முதல் இந்திய சுதந்திர போர் என்ற படைப்பை மொழிபெயர்த்தவர். அவங்க மூன்று கூற்றுகளுமே சரிதான். இந்த வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் சரிங்களா இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவே சுப்பிரமணியர்கள் இந்த மாதிரி பயங்கரவாதின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பயங்கரவாதியாக அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாத் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில் இந்த ராபர்ட் W.D. ஆஷ் அவர்களை படுகொலை செய்திருப்பார். 1911 ஜூன் 17 அவர்களில் படுகொலை செய்திருப்பார். இந்த விஷயங்கள் எக்ஸாம் கேட்க நிறைய வாய்ப்பு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பாரத மாதா சங்கம், நீலகண்ட பெருமாச்சாரி அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பாரத மாதா சங்கம், இது கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்யூஸ்டா கூட என்ன பண்ணிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. ஒரு இது வந்து வாஞ்சிநாத் இருந்து போயிட்டு பாரு முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டா வந்து இவரை சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? வாவே சுப்பிரமணிய ஐயர்களை ஞாபகம் வச்சுங்க. அப்போ சரி, நீங்க வந்து டோட்டலாக ஒரு 50 கொஸ்டின் பற்றி நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து குரூப் 4ல பொறுத்த வரைக்குமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 6 முதல் +2 புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? அது தானே எக்ஸாம் வெளியே கேட்பாங்கன்னா கிடையாது. அது தானே வெளியே கேட்கப்பட்டாலும் கூட அது எல்லா பசங்களும் தெரிய போகிறது கிடையாது. அப்போது உங்களுக்கான விஷயமே என்னன்னா, புக் சோர்ஸ் என்பது குரூப் 4 புக்கு தான். சரிங்களா? புக்கு மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். அதை தாண்டி சார் நான் வெளியே நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நீங்கள் குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் படிக்கலாம், நிறைய விஷயங்கள் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஜெண்டர் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புக்கில் என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. அதுதான் எக்ஸாம் பாயிண்டில் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. சும்மா உட்காந்து பார்த்தா நிறைய நோட்ஸ்கள் இது பண்ணாமல் புக்கில் என்ன கூட அதை நல்லா படிங்க. இதே மாதிரி அடுத்த கிளாஸ் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.